Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.2ல் 8வது கணக்கு 35, 56 மற்றும் 91ஆல் வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? மீதி 7 தரணும் அப்படின்ற மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொதல் 3 நம்பரையும் சேர்த்து டானா வகுத்தல் போடணும். 35, 56, 91ன்னு 3 நம்பரை சேர்த்து டானா வகுத்தல் போடுறோம். போடும்போது 5ஆல் போட்டோம் அப்படின்னா 7 5 35, இந்த 56 அப்படியே வரும். அதே மாதிரி 91 அப்படியே வரும். அதுக்கப்புறம் இது 7ஆல் போட்டோம் அப்படின்னா 1 7 7 56, 1 7 மிச்சம் 2 7 21, அப்போ 1 8 13 இருக்கும். இதை 2வது வாய்ப்பாடால் போட்டிங்க அப்படின்னா 1 2 4 2 8, இப்போ இந்த 13 அப்படி இருக்கும். அப்போ 1 4 13ன்னு இருக்கா. இந்த 1 4 13ன்ற நம்பரை போட்டுக்கோங்க. இதை எதனால் போடலாம் அப்படின்னா 2வது வாய்ப்பாடால் 1 2 2 4 இந்த 13. இது திருப்பி 2வது வாய்ப்பாடால் போட்டால் 1 1 1 2 இந்த 13 அப்படி வரும். இதை 13வது வாய்ப்பாடால் போடுவோம். ஸோ 1 1 1ன்னு 3 1 நமக்கு கிடச்சிரும். அப்போ இதில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா 5 அடுக்கு 1 இன்ட்டு 7 அடுக்கு 1 இன்ட்டு 2 அடுக்கு 3 இன்ட்டு 13 அடுக்கு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அதோட மீப்போ மா 5 35 35 இன்ட்டு 2 70 70 இன்ட்டு 2 140 140 இன்ட்டு 2 280 280 இன்ட்டு 13 280 இன்ட்டு 13 அப்படின்னா இங்கே 13 வச்சு பெருக்கிட்டு கடைசி ஒரு சைவர் சேர்த்துக்குவோம் கடைசி விடையில். அப்போ 3 24 4 மிச்சம் 2 2 6 6 2 கூட 2 கூட்டுங்க 8. அப்போ 1 8 1 2 அப்படின்னா 4 8 8 16 கூட்டுனா அப்போ 2 + 1 3 3 6 4 ஏற்கனவே கணக்கில் ஒரு சைவர் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கு. 3 6 4 சைவர்ன்றதான் விடை. மீப்போமா கண்டுபிடிச்சிட்டோம். தேவையான எண் 3 6 4 சைவர். மீதி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, என்ன கொடுத்தாங்க? 7ன்னு கொடுத்தாங்களே, அந்த 7 கூட்டிக்கோங்க. கூட்டி எழுதுனா அதுதான் விடை. ஏன் மீதி 7 கூட்டுறோம்? 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண். மீதி 7 தரணும் அப்படின்னா அந்த 7ன்றதை கூட்டிக்கிட்டா அதுதான் மிகச்சிறிய எண்ணு சொன்னனால நம்ம மீப்போமா கண்டுபிடிச்சிருக்கோம். மிகப்பெரிய எண்ணு சொன்னால் நம்ம மீப்போமா கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட 7 கூட்டணும். அதுதான் தேவையான எண்.